அவன் பள்ளிவாசலிலே வைத்து ஒரு பெண்ணுடன் உல்லாசமாக சல்லாபமாக விபச்சாரம் செய்ததை கையங்களுமாக ஆடியோவின் மூலமாக இந்த வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது. அந்த பொம்பளை சொல்ற அவ ஒரு விபச்சாரி, குழந்தைய கூட்டிட்டு வரேன்னு சொல்றான். அந்த குழந்தைய செக்ஸ் உறவு வைக்கிறான், இவன் அதை மையத்தடவி உள்ள போலன்னு சொல்றான். இப்ப செருப்ப கழட்டி நீங்க அடிச்சிருக்கணும் வேணாம். உண்மையான நீங்க அல்லாஹ் அஞ்சிரவனா நான் ஆசிஃபா விஷயத்துக்கு அநீதிக்கு குரல் கொடுத்திருந்தா இவ்வளவு ஒரு விபச்சாரம் செய்தவன், பொய் புரட்ட மக்கள் மத்தியில பேசுறவன், சின்ன சிறுமிகள் எல்லாம் கற்பழிச்ச இவன் சொல்ற கொள்கை எப்படி ஹக்கா இருக்குன்னு சொல்லி பொதுமக்கள் நீங்க அதை மறாய்வு செஞ்சு பார்க்க கூடாது. நான் மீளாய்வு செய்து பார்க்கும் பொழுது உணர்ந்து கொண்டேன். முடிக்கிட்டு நான் என்ன சொல்றேன்னா, துணைக்கு ஒரு ஆளை பார்த்துட்டு வேற வழியே இல்லடி. துணைக்கா எவ்வளவு நாளாச்சு, இத்தனை செஞ்சு 3 வாரம் ஆச்சுல. 3 வாரத்துக்கு 4 வாரத்துக்கு ஒரு ரூபாய் கிடைக்கிறதுக்கு பதிலா வாரம் இந்த சமூக விரோதிகளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்ற அக்கறையுடன் இந்த எதிர்ப்பு பிரச்சாரத்தை நான் மக்கள் மன்றங்கள்ல பறைசாட்டி கொண்டிருக்கிறேன். அது என்னன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். NTF என்ற மாநில ஒரு தலைமையை ஒரு மக்களை திட்டமிட்டு ஏமாத்தி வரக்கூடிய கைமத்தனத்தையும் பொய்யையும் அவதூறையுமே மக்களுக்கு மத்தியில் பரப்பக்கூடிய குழப்பத்தையும் அவர்களுடைய உண்மை சுயரூபத்தை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதுதான் என்னுடைய பிரதான பணியாக இருந்து. இன்னும் அண்ணன் மீது ஒரு விபச்சாரன், அவர் பாலியல் குற்றவாளி என்று வலைதளங்களில் தொடர்ச்சியாக எழுதுவதுதான் என்னுடைய பிரதான பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல என்ன செய்யணும்? இது போன்ற அயோக்கியத்தனம் செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனை எப்படி இஸ்லாம் கொடுக்கும்? இந்த மாதிரி பல பெண்களுடைய வாழ்க்கையை விளையாண்டுக்கூடிய பிஜே நாங்க என்ன செய்யறோம் பாருங்க. இஸ்லாமிய தண்டனை அடிப்படையில நாங்க அவருக்கு கல்லறி தண்டனை கொடுக்காட்டா கூட இந்திய ஜனநாயக சட்டத்தை அடிப்படையில இது போற மத குரு போர்வையில பொருத்தி கொண்டு பல பெண்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி இருக்கிறான் தாலு. நாங்க அதனால இந்த ஆளு கைய காலை கட்டி கொண்டு போய் ஜட்டியோட இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒப்படைக்கிறோம். தண்டனை செய்த குற்றம் செய்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவு செய்யும் பொழுது அவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டாம். நீங்கள் அல்லாஹ்வை மறுமையை நம்பினால் அல்லாஹ் சொல்றானே, உண்மையாக நீங்கள் அல்லாஹ்வை மறுமையை நம்பி இருந்தா விஜே என்ற இவனை அடித்து கொண்டு போய் நீங்கள் காவல்துறை இடத்தில் ஒப்படைத்திருந்தால் உண்மையாக நீங்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவு செய்தவர்கள். NTF என்ற மாநில நிர்வாகிகளே கள்ள இடியில் இன்னும் பழி தீர்க்கும் விதமாக இன்னும் பரப்பக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பள்ளிவாசலில் வைத்து பிஜே அவர்கள் விபச்சாரம் செய்தார்கள், பல பெண்களுடைய கற்பை சூறையாடினார். இவருடைய மாநகர தலைவன் பி. சேனுலாபிதவன் பள்ளிவாசலிலே வைத்து ஒரு பெண்ணுடன் உல்லாசமாக சல்லாபமாக விபச்சாரம் செய்ததை கையங்களுமாக ஆடியோவின் மூலமாக இந்த வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது. பல பெண்களை அவர் கற்பழித்தார். பி. சேனுலாபிதவன் பள்ளிவாசலிலே வைத்து ஒரு பெண்ணுடன் உல்லாசமாக சல்லாபமாக விபச்சாரம் செய்ததை கையங்களுமாக ஆடியோவின் மூலமாக இந்த வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது. அவர்கள்தான் பாவிகள் என்று திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுதான். அப்ப பிஜே விபச்சாரம் பள்ளிவாசல் வைத்து செய்தார் என்று கண்டிக்க வேண்டாமா? இந்த குற்றச்சாட்டை முத யார் வச்சதுன்னு கேட்டா பி. சேனுலாபிதவன் பள்ளிவாசலிலே வைத்து ஒரு பெண்ணுடன் உல்லாசமாக சல்லாபமாக விபச்சாரம் செய்ததை கையங்களுமாக ஆடியோவின் மூலமாக இந்த வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது.